Hello friends, welcome to Spicy Food Lover. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்பவே சுவையான ஒரு சைட் டிஷ் ரெசிபி பார்க்க போறோங்க. சிப்பி காளான் வறுவல். உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமானதுங்க இந்த சிப்பி காளான். கண்டிப்பா சிப்பி காளான் கிடைச்சதுனா இது போல வறுவலா செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம எல்லா சாம்பார் சாதம், வெரைட்டி ரைஸ்க்கு, ரசம் எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ்ஷா இருக்குங்க இந்த சிப்பி காளான் வறுவல். வாங்க எப்படி செய்யலாம்ன்றதை இந்த வீடியோல பார்க்கலாம். இன்னைக்கு சிப்பி காளான் வறுவல் செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு சிப்பி காளான் எடுத்துருக்கேங்க. நம்மளுக்கு இது போல் பேக்கெட்ஸில் கிடைக்குது. பார்க்கவே பார்த்தீங்கன்னா சங்குப்பூவோட இதழ் மாதிரி ரொம்பவே சூப்பராக கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள். பியூர் ஒயிட்டாக இருக்குங்க. இந்த சங்குப்பூக்களை 2 பாக்கெட்டுமே நம்ம பிரித்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு 2லேருந்து 3 தடவை தண்ணி சேர்த்துட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம சேர்த்து அலசுகிற அந்த தண்ணியிலேருந்து பார்த்திங்கன்னா இந்த காளானை நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கணும். ஏன்னா தண்ணியில் சேர்த்த உடனே இந்த தண்ணி பார்த்திங்கன்னா அப்படியே இழுத்துக்கும். இந்த சிப்பி காளான் தண்ணியை உறிஞ்சிற தன்மை கொண்டதுங்க. கடைசி அலசிட்டு இது போல் நல்லா புழிஞ்சிட்டு இதில் உள்ள தண்ணியெல்லாம் நம்ம எட்டை எடுத்துடலாம். கையால் அப்படி அமுத்தி புழியும் போது இதில் உள்ள தண்ணி எல்லாமே வடிஞ்சிருங்க. இது போல் புழிஞ்சிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா இது போல் அலசிட்டு எல்லா காளானையும் பிழிஞ்சு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம சிப்பி காளானை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அடிப்பகுதி கொஞ்சம் கனமான தண்டு பகுதியை வந்து கட் பண்ணி எட்டை எடுத்துருங்க. இது நம்ம சமைக்க யூஸ் பண்ண போகிறது இல்லைங்க. எட்டை எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தண்டுகள்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த பெரிய தண்டுகளை மட்டும் எட்டை எடுத்துட்டு சின்ன தண்டோட இந்த பூக்களோட இதழ் பகுதியும் கத்தியால் இது போல் குட்டி குட்டி பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பூக்களையும் இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த சிப்பி காளானை பூ மாதிரி தான் இருக்குது பார்க்கவே. இது போல் நம்ம பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 பாக்கெட்ஸுமே இது போல் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. நல்லா உதிரி உதிரியாக பாருங்கள். தண்ணியெலாம் எதுவுமே இல்லை, நல்லா புழிஞ்சிடணும். இது போல் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம தாளிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். இதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். வாசனைக்காக நம்ம இதில் ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கல்பாசி ஒரு துண்டு சேர்த்துட்டு எண்ணெயில் பொரியட்டும். காரத்துக்கு பார்த்தீங்கன்னா 3 பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துக்கிறேங்க. பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயம் ஒரு 15 போல் நறுக்கி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தோன்னா டேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க. சேர்த்துட்டு இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் ஒரு 2 நிமிஷம் நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். இந்த சிப்பி காளானில் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி எதுவும் சேர்த்து செய்ய மாட்டோங்க. வெங்காயம் வதங்கட்டும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு போதுங்க. இஞ்சி பூண்டு விழுது இந்த வெங்காயத்து கூடவே சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வதங்கட்டும். நம்மளுக்கு இந்த சிப்பி காளான் பார்த்திங்கன்னா செய்யறதுக்கு ரொம்ப ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் போதுங்க. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற சிப்பி காளானை இது கூட சேர்த்துக்கலாங்க. வாஷ் பண்ணி நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற சிப்பி காளானை வெங்காயம் பச்சை மிளகாவோட சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு மெதுவாக இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இது போல் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதங்கும் போது பார்த்திங்கன்னா அளவு வந்துட்டு சுருங்குங்க. இதுலேருந்தே தண்ணி நல்லா பிரிஞ்சு வரும். நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்ல. ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பாருங்க எந்த அளவு தண்ணி, நம்ம தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கல. ஆனால் இந்த காளானில் உள்ள தண்ணி ஃபுல்லாக நல்லா இறங்குது. இதில் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்கவே தேவையில்லைங்க. இது போல் வதங்கும்போது பார்த்திங்கன்னா பாதி அளவு நல்லா வெந்துடும். அதோட தண்ணி விடுறதுலேருந்தே நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இது போல் நம்ம நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நல்லா இது போல் கலந்து விட்டுட்டே இருங்க. அந்த தண்ணியை வந்து திரும்பவும் காளான் வந்து வெந்து வரும்போது இழுத்துக்குங்க. அடுத்ததான் நம்ம இதில் காளானுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அளவு வதங்கி சுருங்கினதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்குங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவு தூள் உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு 1 ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக மல்லிப்பொடி 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். அடுத்து மிளகு பொடி 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். மிளகு சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. 1/2 பொடி மிளகு தூள் சேர்த்துட்டு அடுத்ததாக கறி மசால் பொடி இருக்குது பாருங்கள். ஆச்சியில் கறி மசாலா எடுத்துருக்கேங்க. இந்த மசாலா பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு இதில் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு நல்ல சிக்கன் டேஸ்ட்டில் வருங்க இந்த சிப்பி காளான்.
சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மசாலா எல்லாம் சிப்பி காளானுடன் நல்லா கலந்து மிக்ஸ் ஆகட்டும். ஹையில் வச்சுட்டு தாங்க நான் செஞ்சிட்ருக்கேன். இப்போ நம்ம தண்ணி சேர்த்தலாம். ஓரளவுக்கு பாதி முக்கால் அளவுக்கு நம்ம சேர்த்த சிப்பி காளான் வந்து நல்லா வெந்துருச்சுங்க அந்த தண்ணியிலேயே. இந்த மசாலா சேர்த்துட்டு அடுப்பு நல்லா சிம் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகணும். குறைச்சிட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம எடுக்கும்போது நல்ல ஒரு வாசனையாக இருக்குங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிடும் சூப்பராக. கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாம் தூவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியது தாங்க. பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கலை. காளான் உள்ள தண்ணியிலே இந்த காளான் பார்த்திங்கன்னா சூப்பராகவே வெந்துடுங்க. நம்ம மசாலாலாம் நல்லா உள்வாங்கிட்டு டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம சிக்கன் சாப்பிட்ற டேஸ்ட்டில் இருக்குங்க. இதே மாதிரியே நீங்களும் உங்கள் வீட்டில் சிப்பி காளான் வறுவல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய ஸ்பைசி ஃபுட் லவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நம்மளோட எல்லா சைட் டிஷ்க்கும் சூப்பராக இருக்குங்க. சாம்பார், ரசம், தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ்க்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க.